விஷால் வந்து ஏதாவது பேசினானா? எதுவும் பேசலங்க. அவன் என்ன நினைக்கிறான், என்ன பண்ண போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? இப்பதான் ஸ்ரீஜா இங்க வந்தா. அவளும் ஏற்காடு போகணும்னு சொன்னா. நான் ராகவ சமாதானப்படுத்தி அவனையும் கிளம்ப சொல்லிருக்கேன். நல்ல விஷயம் தானே பண்ணிருக்க. இப்படி அட்லீஸ்ட் வெளியில போனாலாவது ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. நமக்கும் அதான வேணும். அது இல்லங்க, என் கவலையெல்லாம் விஷால நினைச்சுதான். விஷால் அவனுக்கு பிடிச்ச மியூசிக் ஃபீல்டுல பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சேன். அவனும் ரொம்ப ஆர்வமா தான் இருந்தான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவன் இந்த பிரச்சனைகளால கிரியேட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மழுங்கி போன மாதிரி டல்லா இருக்கான். அது உண்மைதான். அதுலயும் நீ அவனை சந்தேகப்பட்டு பேசாம இருந்தது அவனை ரொம்பவே பாதிச்சிருக்கு. உண்மைதாங்க. இப்ப அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னே எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இத பாருங்களேன். என்னது? இந்த காம்படிஷன் கூட ஏற்காட்டுல தான் நடக்குது போல. ஆமாங்க, விஷால என் கூட இந்த காம்படிஷனுக்காக ஏற்காட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத பத்தி ரிலாக்ஸா பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா இசை வந்து ஹனிமூனுக்கு போகணும்னு சொல்லிட்டா. இப்ப என்ன, இசை கிட்ட இந்த காம்படிஷனை பத்தி பேசணும் அவ்வளவுதானே? இல்லங்க, அது சரியா வராது. ஏற்கனவே விஷால் இசை மேல கோவமா இருக்கான். இப்ப இந்த காம்படிஷனை பத்தி அவளை சொல்றது நல்லாவும் இருக்காது. விஷால் இசை மேல கோவமா இருக்கான்னு நீதான் சொல்ற. ஆனா இசை ஏற்காடு போகணும்னு சொன்னப்போ கோபப்பட்டவன் திரும்ப வந்து ஏற்காடு போறதுக்கு ஒத்துக்கலையா? அதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக இந்த காம்படிஷனை பத்தி இசை கிட்ட பேசுறது சரியா இருக்காதுங்க. சரி விடு, எதுக்கு நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வருஷம் இல்லாட்டியும் அடுத்த வருஷமும் இந்த காம்படிஷன் கண்டிப்பா வரும். ஆனா இந்த ஹனிமூன் டேஸ் மறுபடியும் வராது இல்லையா? நீ ஒன்னும் கவலைப்படாத சுபத்ரா. மியூசிக் அவனோட பிளட்லயே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தன்னால ஃபார்முக்கு வந்துருவான். ஏய், நாம இந்த டைம்ல அவனை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்க ஹனிமூனுக்கெல்லாம் போயிட்டு வரட்டும். லெட் them enjoy. ஓகே? சரிங்க. நீ எதையும் மனசுல போட்டுக்காம போய் ரெஸ்ட் எடு.